ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து 27 நாம யோகங்களுக்கான யோகியார் அவயோகியார் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயுஷ்மான் நாம யோகத்துக்கான யோகியார் அவயோகியார் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒவ்வொரு நாமயோகத்தில் பிறந்தவங்களும் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போது ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தொடர்ச்சியாக பீஷ்மர் அவங்கெல்லாம் பெரியவர்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பவ ஆயுஷ்மான் பவ அப்படிம்பாங்க. நீண்ட ஆயுளோடு இருப்பாயாக அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆயுஷ்னா ஆயுள், அவ்வளோதான். பவான்னா நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க அப்படின்னு ஒரு வாழ்த்து. இதை சொல்லும் போதே இது ஒரு மங்கள சொல்லு தானே, ஒரு பாசிட்டிவ் வேர்டு தானே. ஸோ இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவங்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவாக இருப்பாங்க. யாராவது இடைஞ்சல் பண்ணால் கூட வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல சில பேர். உனக்கு கொடுக்க வேண்டியதை கடவுள் கொடுத்துட்டு போவோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா பார்த்துட்டு நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்துறாங்கல்ல. எதிரிகள் கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவரோட இயல்பு இருக்கும். இவர்களை போய் நம்ம தொல்லை பண்ணலாமா? தொல்லை பண்ணக்கூடாது. நாம் யாருக்கு வேணாலும் யாருக்குமே இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நல்லவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் ஆயுஷ்மான் யோகத்தில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே அவங்க மனசு நோக்கடிக்கிற அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது. அப்படி நடந்துட்டோம்னா அவங்க இன்னுமே சொல்ல மாட்டாங்க, நல்லாரு நல்லாரு உனக்கு தேவையானது கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அப்படியே பழிச்சிரும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம வாழ்த்து வாங்கணும். சின்ன பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கிள் சூப்பராக இருக்கீங்க அங்கிள்னா முடிஞ்சு போச்சு, ஆண்டி ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பொதுவாகவே ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களை வாழ வைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினைப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஞானிகள். அது மாதிரி இயல்பாகவே ஒரு எண்ணம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவாங்க. விவசாயிகள் என்ன கஷ்டப்பட்டால் கூட, இன்றைக்கி சாப்பாட்டு கஷ்டம் பண்ணால் கூட ஒரு மாடு பட்டினியாக கிடக்குது, அதுக்கு வைக்கல முதல்ல ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி மனது அவர்களுக்கு இருக்கும். பட் எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஜாதகத்தில் யோகம்ங்கிறது ஒரு சின்ன பார்ட்டு. பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இயல்பாக இருக்கும். யாராக இருந்தாலும் நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி வரவங்களும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரவணைத்து செல்லக்கூடிய அந்த திறமையும் இருக்குங்கிறனால ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்கள் மேக்சிமம் இந்த எண்ணத்தோடு இருப்பவர்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தன்னை தாண்டி இந்த விலங்குகளை பராமரிக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, ரோட்டோரமாக ஒரு நாய் அடிபட்டு கிடந்தால் கூட கிட்ட நின்று அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சிந்தனை அவர்கள் மனதில் அதிகமாக இருக்கும். இயல்பு இரக்க சுபாவம். அப்போ அதில் சொல்கிறாங்க ஆயுஷ்மான் பவன்னு முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ எல்லோரும் வாழணும், நல்லா வாழணும், அந்த சிந்தனை அதிகமாக உள்ளவர்கள் தான் அவர்களோட முக்கியமான குணாதிசயம். ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி யார், அதற்கான பரிகார கோவில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோக நட்சத்திரம் மகம். மகம்ங்கிறது சிம்ம ராசியில் இருக்குது. சிம்ம ராசிங்கிறது உலகியல் ஜோதிட அடிப்படையில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டையை ஒட்டின சில மாவட்டங்கள், அதுவும் அந்த பகுதியை வச்சு நம்ம அந்த 3 பெருசாக பிரிக்கிறோம். அப்போ மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் இல்லையா. அப்போ பாம்பு அம்சத்தோடு சம்மந்தப்பட்ட கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த பகுதியில் அதற்கான பரிகார கோயிலாக நாம் எடுத்துக்கலாம். ஆனால் சில பேர் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோயில் பரிகார கோயிலாக சில பேர் சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன்னா ஆதி அப்படின்னு வரும்போதே அது சூரியனை மையப்படுத்துறது. ராசிக்கு ஓகே, இந்த மகம்னு வரும்போது நட்சத்திரத்துக்கு அது சரியாக வராது. பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் கோயில் எடுத்திருந்தால் கூட சிறப்பாக இருந்திருக்கும். பட் அவங்க எடுக்கலை. அப்போ மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் இல்லையா. அப்போ சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாதபுரம் புதூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நாகநாத சாமி கோயில், இது பார்க்கும்போது இதற்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இளையான்குடி இருக்கு இல்லையா, இளையான்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகமுகுந்தன் குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமியையும் மக நட்சத்திரத்துக்கு யோகி பரிகார கோயில்களாக நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ கேது அப்படிங்கிறது விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில், கற்பக விநாயகர் கோயில் இருக்குல்ல, அதை கூட யோகிக்கான பரிகார தலமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்களுக்கு மக நட்சத்திரம் யோகியாக வருவதால் அதனை குறிக்கக்கூடிய கோயில்கள் உலகியல் ஜோதிட அடிப்படையில் இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்து ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோகி அப்படின்னு பார்க்கும்போது
கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தை சொல்லப்படுது. ஏன்னா கரெக்டாக 180 டிகிரி எதுக்கு இருக்கிறனால அதை எடுத்துடுறாங்க. உலகியல் ஜோதிட அடிப்படையில் கும்பராசிக்கு என்னென்ன பகுதியெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் நம்ம ஈரோடு மாவட்டத்தை ஒட்டின பகுதியை எடுக்கலாம், கரூர் பகுதிகளை எடுக்கலாம், நாமக்கல் பகுதிகளை எடுக்கலாங்கிறதுனால சதயம்ங்கிறது ராகுவோட நட்சத்திரம் தானே. அதனால் நம்ம எந்த கோயில்களை எடுக்கிறோன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் பெரிய மணலி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நாகநாத சாமியை இதுக்கு அவயோகிக்கான பரிகார கோயிலாக நம்ம எடுத்துக்கிறோம். இது ஏனோதானம்லாம் எடுக்கிற இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நாமக்கல் மாவட்டத்தை நம்ம உலகியல் ஜோதிட அடிப்படையில் கும்பராசியில் வருது. அங்கே இருக்கக்கூடிய நாக அம்சமான கோயிலை இதுக்கு நாம் பரிகார கோயிலாக எடுத்துக்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த யோகி அவயோகி கோயில் வரும்போது அதுக்கு ஒரு பட்டியல் போட்டு, ஏன்னா வேறு ஜோதிடர்களுக்கு தெரியாதுல்ல, காரண காரியங்கள் அடிப்படை இல்லாமல் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு கோயில் எடுக்கிறாங்க. அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் பாண்டிச்சேரியை ஒட்டுன சேஷாங்கனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலை எடுத்திருக்காங்க. சேஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாம்பை குறிக்கக்கூடிய ஒரு பேர் தான். ஆனால் அது எந்த வகையிலையும் கும்பராசியில் வராது இல்லையா. அதனால் சேஷாங்கனூர் அப்படிங்கிறது தவறாக வருங்கிறதுனால அதை பரிகார கோயிலாக எடுத்துக்க வேணாம். பொதுவாகவே நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலாகவும் இதை எடுத்துக்கலாம், யோகி அவயோகிக்கான பரிகார கோயிலாகவும் இதை எடுத்துக்கலாங்கிறதுனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யோகி அவயோகின்னு ஒன்று கிடையாது. அதை வச்சு நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது. அதையும் நீங்கள் பயந்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு ஜோதிடர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ரொம்ப அருமையாக இருக்குது சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற அந்த பரிகார கோயில்கள் எப்படி இந்த உலகியல் ஜோதிட அடிப்படையில் எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்குறீங்க. நீங்கள் நெல்லை வசந்தன் ஐயாவோட ஸ்டூடெண்ட்டுங்கிறத தொடர்ச்சியாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு ஆதாயம் இல்லாமல், மக்களுக்கு சுயநலம் இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது தெரியுது. அது சயின்டிஃபிக்காக ரொம்ப சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர்கிட்ட அந்த ஜோதிடம் பார்க்க வர்றவங்க பார்த்துருக்காங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி என்கிட்ட சில பேர் வருவாங்க சார், வந்தாங்க, நான் பலன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கிளைண்ட் என்ன பண்ணார், இந்த மாதம் பார்க்குறாங்க, 2 பேருக்கும் பலன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்த மாதம் பணம் போட்டுட்டு பார்க்க சொல்கிறாங்க, அதையும் பார்க்குறேன். இப்படி ஒரு 3 மாதம் செக் பண்ணி பார்க்குறேன், ஏன் இவங்க தொடர்ச்சியாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏம்மா நான் அதே தானே சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப 3 மாதமாக எங்கிட்டே பார்த்துட்ருக்கீங்கன்னா, இல்லைங்க நானும் எங்கள் வீட்டுக்காரன் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு காமிச்சோம். அவர் பார்த்துட்டு, உங்களோட அவயோகி நட்சத்திரத்தில் உங்களோட 2 பிள்ளைங்களும் பிறந்திருக்கு. இது குடும்பத்தில் ரொம்ப தலைகீழ கொண்டு நடு ரோட்டில் கொண்டு நிறுத்திடும். அதனால் இது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும். அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணணும், பண்ணலன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்தியிருக்காங்க. நாங்கள் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது, 2வது பிள்ளை எப்படி பிறந்தாலும் அது நம்மளோட பிள்ளை இல்லையா, அது அவயோகி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால எப்படி அதை போய் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பயம். அப்புறம் நாங்கள் வெவ்வேறு ஜோதிடர்களாக பார்க்க ஆரம்பிக்கும்போது, உங்களை நாங்கள் பார்க்கும்போது சொல்கிற பலன் நார்மலாக இருந்துச்சு, பயமுடுத்தாத அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப 2-3 தடவை பார்க்கும்போது அந்த விஷயத்தை தெளிவாக சொன்னீங்க. அப்புறமா தான் தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக இவர் கேட்டிருக்கார். அதனால் உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக பார்க்குறோன்னா, அப்புறம் எதுக்கு மாதம் மாதம் பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இந்த பயத்தில் தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கும் இதுதான், என் பசங்களும் அவயோகி நட்சத்திரத்திலும் பிறந்திருக்கு, 2 பிள்ளைங்களும் நல்லா தாங்க படிக்குது, நல்லா தான் இருக்குது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுபோல் பல இடங்களில் அவயோகி நட்சத்திரத்தை சொல்லி பெத்த பிள்ளைகளை கூட தனிமைப்படுத்துகிற சூழ்நிலைக்கெலாம் அந்த ஜோசியர்கள் தள்ளி வச்சுருக்காங்க சார், என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறது உண்மையிலே உபயோகமாக இருக்கும். நம்மளை நம்பி வராங்க ஒரு கிளைண்ட்டுன்னா அவங்களுக்கு நல்வழி காட்டுறது தானே ஜோதிடரோட வேலை. பயமுறுத்தி அவங்கள்ட்ட இருக்கிறத பிடுங்கி விட்டு அந்த குடும்பத்தில் உள்ள நிம்மதியை கெடுக்கிறது நல்லதில்லை இல்லையா. அதனால் நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. இதையும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு மக்கள் பார்க்குறாங்க ஒரு பக்கம்னா கூட, ஜோதிடர்களும் இதை ஆர்வத்தோடு பார்க்குறாங்கங்கிறதுனால இந்த கதையை நம்ம சொல்கிறோம். அதனால் யோகி அவயோகி நினச்சி யாரும் பயப்படாதீங்க. அது ஜாதகத்தில் அது ஒரு சின்ன பார்ட், அவ்வளவு தான். அதை வச்சு மென்டையர் ஜாதகத்தை தீர்மானிக்க முடியாதுங்கிறத பயப்படக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ விஷயங்களை சொல்கிறோம். ஆயுஷ்மான் யோகத்தை பற்றி சொல்லும்போது யோகி அவயோகி மக்களை எந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அதற்கான பரிகார கோவில்களையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். இது கண்டிப்பாக ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.